பரிசுத்தம் மையப்படுவதாக. தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்து இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மளை பத்திரமாக பாதுகாத்து வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையுமே கர்த்தர் நம்ம கூட இருந்தாரு. அநேகர் என்ன பண்றோம், இதெல்லாம் மறந்துட்டு நம்ம உலக பிரகாரமா வாழ ஆரம்பிச்சிடுறோம். இஸ்ரேல் ஜனங்களோட கர்த்தர் இருந்து அவங்க வழி நடத்தினாரு. அவங்க எந்த சூழ்நிலையுமே கர்த்தர் கைவிடாம இருந்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கர்த்தரை மறந்து வேறொரு தேவனை சேவிக்க போயிட்டாங்க. உபாகமம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் கடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அப்போ தகப்பன் ஒரு பிள்ளையை சுமப்பது போல என்ன பண்ணாருன்னா, ஏசப்பா நம்மளை சுமந்து கொண்டு வந்தாரு. எதுக்கு சுமந்து கொண்டு வந்தாருன்னா, நம்மளால அந்த இடத்துல நம்ம சுயமா நம்ம செயல்பட முடியாது, உதவியாக கர்த்தர் தேவை அப்படின்னு சொன்னதுனாலதான் தேவன் நம்ம சுமந்து கொண்டு வந்தாரு. எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம கர்த்தர் விடாம பாதுகாத்தாரு. அப்போ பிசாசு நம்மளை அழிக்க நினைக்கும் போது கூட தேவன் நம்மளை பாதுகாத்து பிசாசு கைக்கு ஒப்பு கொடுக்காம பாதுகாத்தாரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தருக்கு பயந்து வாழணும். இது மட்டுமா கர்த்தர் நம்மளை பாதுகாத்து இருக்கிறாரு. அவன் நம்ம கர்த்தரை சார்ந்து கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க தேவனா இருக்கிறாரு. அதனால கர்த்தர் செய்த நன்மை மறக்காம கர்த்தருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழணும். ஒரு மனுஷன் செய்த நன்மை கூட நம்ம மறக்க மாட்டோம். ஆனா கர்த்தர் செய்த நன்மை ஈஸியா மறந்துடணும். கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். கர்த்தர் செய்த நன்மை நினைத்து அவருக்கு அன்புள்ள பிள்ளைகளாக வாழும். கர்த்தர் பரிசுத்தம் மையப்படுவதாக. ஆமென்.